வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி சென்னையில் கிளைமேட் சூப்பராக இருக்குது. தலையிலையும் மேலே பார்த்தாலே தெரியும், அப்படியே டல்லாக இருக்குது. நேற்று அது மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி அது மாதிரி இருந்துச்சு. இந்த சமயத்தில் வந்து வீட்டில் ஏசி கொஞ்ச நேரம் உடலை போதும், உடனே கூலிங் ஆகி நல்லா தூக்கம் வந்துடுச்சு. எந்திரிச்சு லேட்டு, நல்லா தூங்கிட்டேன். இந்த மாதிரி தூங்க மாட்டேன். 8 மணி வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். 8 ஆகிடுச்சு, தூங்கினதே கிடையாது. எங்கள் அப்பா இருப்ப கரெக்டாக 4:30 5 மணிலாம் எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு வேலை முடிச்சுட்டு 6 மணிக்கு காஃபி தருவேன். எங்கள் அப்பா போனப்பறம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். 7 மணிக்கு எந்திரிக்கிறது, 6:30 மணிக்கு எந்திரிக்கிறது, 8 மணினா பெரிய விஷயம் எனக்கு. சரி வாங்க அப்படியே போகலாம். பால் வாங்கணும், முருங்கீரை வாங்கணும் முக்கியமாக. இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் வந்து முருங்கை இலை பொடி கேட்டிருக்காங்க. அது வாங்கி எங்கேருந்து காய வைக்கிறது? ஃபேனுக்குள்ள தான் காய வைக்கணும். வெயில் வச்சா உடனே காய்ஞ்சிடும், இல்லை கொஞ்சம் லேட் ஆகும். காய வச்சு லைட்டாக அதை ஃப்ரை பண்ணி தரணும். சரி, முருங்கை கட்டு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு தருவாங்க, எவ்வளோன்னு பார்க்கலாம். டல்லாக இருக்குது பாருங்கள். என்னென்னா சுரின்னு வெயில் அடிக்கும், டல்லாகவும் இருக்குது. என் பெட்டு அங்கே நிற்க பாருங்க, கூத்துட்டேன். நேற்று நைட்டை வந்து போட்டேன். பகல் படாதான் திட்டுவாங்க. அதுதான் புது பெட்டு தான். பட் வந்து இது வந்து மற்ற தரத்துக்கு ஏன்னா அனாதாசிரமம் தரலாம் கூட. இங்கேருந்து கிட்டத்தட்ட நான் 14 கிலோமீட்டர் போகணும். அதை திரும்ப போட்டேன். சரி கடைக்கு போகலாம் வாங்க. செம்ம முதுவலி போட்டு இது வாங்கி 7500 கொடுத்து வாங்கி பயங்கரமான முதுவலி எனக்கு. இப்போ புது பெட் வாங்கினது கொஞ்சம் பரவாயில்ல. கட்டு வச்சுக்கிங்களா? எவ்வளோமா கட்டு? 30. ரைட், ஓகே. ஒன்று போதுமா? இன்றைக்கி ஸ்கூல் டைம் இல்லையா? கஜன்னு இருக்குங்க. உங்கள் கடையா? அப்படியா? பேர் சங்கரா தான் இருக்குது. வர்மீன் இல்லையோ? நல்லாயிருக்கும். சங்கரா முள்ளாக இருக்கும். சரி வந்து பார்க்குறேன். கூட்டினார் ஒய்ஃபை என்ன வாங்கிட்டோம். பிரிட்டோஸ் அகாடமி இங்கே பெரிய ஸ்கூல். இது 1வது 12th வரைக்கும் இருக்குது. இது என்ன கீரை? இது அரைக்கீரை ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க சொல்கிறேன். நம்ம கோயிலுக்கு ஏன் வரதில்லை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். பார்த்துட்டிங்களா? லக்ஷ்மியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்லை? இந்த மகாலட்சுமி இது வந்து காலை. இந்தா இது நம்ம